என்னது தூத்துக்குடியில டிராக் ரேஸா அப்படின்னு நீங்க ஆச்சரியப்படுற மாதிரி தாங்க எனக்கும் ஆச்சரியமா இருந்துச்சு. நம்ம தூத்துக்குடியில இருக்கிற அரவிந்த் ஹீரோயில இருந்து எனக்கு ஒரு கால் வந்துச்சு. ப்ரோ நாங்க ஹீரோ கம்பெனில இருந்து ஒரு டிராக் ரேஸ் ஒன்று வைக்கிறோம், நீங்க கண்டிப்பா வரணும்னு சொல்லிட்டு. அதுக்கு என்ன வந்துட்டா போச்சு. தூத்துக்குடி மதுரை டோல்கேட்டு பக்கத்துல புதூர் பாண்டியாபுரங்கிற ஏரியாவில் தாங்க இந்த ஈவெண்ட் நடந்துச்சு. உள்ள என்ட்ரன்ஸே பார்த்தீங்கன்னா சும்மா வேற லெவலில் ஒரு மோட்டோ ஜிபி நடக்கிற ரேஞ்சில் இருந்துச்சுங்க. பாதுகாப்புக்கு ஆம்புலன்ஸ்லாம் நிறுத்திருந்தாங்க. என்ன ஆக போதோ அப்படின்னு பயந்துக்கிட்டே நான் ஒரு என்ட்ரன்ஸில் ஒரு ஃபார்ம் ஃபில்அப் பண்ணி நம்ம புக்கிங்கை போட்டு அங்கே நமக்குன்னு ஒரு நம்பர் கொடுத்தாங்க. அதை வயிற்றுல ஒட்டி பார்த்துக்கிட்டு அப்படியே உள்ளே போனோம்னாச்சுன்னா நமக்கு ரைடிங் கியர்ஸ் எல்லாமே வேணும்னாங்க. நம்ம ஃப்ரெண்டு ரைடிங் கியர்ஸ் போட்டு வந்தாரு. நான் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு பார்த்து மறந்துட்டேன். இருந்தாலும் பரவாயில்லன்னு அங்கே இருந்த ரைடிங் கியர்ஸ்லாம் வாங்கிக்கிட்டு நான் ஒரு பக்கம், நம்ம ஃப்ரெண்டு ஒரு பக்கம் உட்காந்துருந்து நம்ம ரைடை ஸ்டார்ட் பண்ணாங்க. ஆமா, ரேஸ்னா துப்பாக்கி வச்சுலாம் சுடுவாவ அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருந்தா அங்க சிக்னலை பார்த்து வண்டியை ஓட்டுவே அப்படின்னு சொன்னாங்க. டப்புன்னு வண்டியை ஃபர்ஸ்ட் கீரை போட்டு பறந்தேன். ஆனால் நமக்கு முன்னாடி நம்ம ஃப்ரெண்டு பறந்துட்டாரு. நமக்கு 2 லேப் கொடுத்தாங்க. அதில் முதல் லேப்பில் டாப் அடிச்சுட்டேன். அதுக்கப்புறம் 2வது லேப்பில் கோட்டை விட்டுட்டேன். சரி, இவ்வளோ கஷ்டப்பட்டு வண்டி ஓட்டிருக்குமே, இதுக்கு ஏதாவது பரிசு கொடுப்பாங்களான்னு பார்த்தாச்சுன்னா, வாங்கய்யா உங்களுக்கு ஒரு சர்டிஃபிகேட்டே அடிச்சு தரோன்னு சொல்லிட்டு ஹீரோ கம்பெனிலேருந்து நமக்கு ஒரு சர்டிஃபிகேட் கொடுத்தாங்க. மகிழ்ச்சியோட வாங்கிட்டு அங்கேருந்து கிளம்பியாச்சுங்க.